அண்ணே ஒரு விஷயம் சொல்றேன். நமக்கு தெரியும் கேமிங் உலகத்துல நேரம் போனா டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் சும்மா பெயிண்டிங் மாதிரி மங்கி போயிடும். ஆனா ஒரு காலத்துல 2013ல நாம எல்லாரும் சலிச்சு போயிட்டோம், போர் ஆயிட்டோம். இத்தாலியன் கோட்டைகள், அமெரிக்க புரட்சி சலிப்பு தட்டியது. அப்பதான் ஒரு சத்தம், ஒரு வெல்ஷ்காரன், குடிபோதையில சண்டைக்கு போகும் ஒரு வீரன். அவன் பேரு தான் எட்வர்ட் கென்வே. கூர்மையான வெள்ளை அங்கி போடுறதை விட ஒரு பைரட் ஹேட்டுக்கு தான் அதிக கெத்துன்னு அவன் நமக்கு கத்து கொடுத்தான். அவன் துரத்தினது நீதியை இல்ல, பணத்தை. அவன் ஒரு உண்மையான கடற்கொள்ளையன், ட்ரூ பைரேட். இது ஒரு சாதாரண அசாசின்ஸ் கிரீட் கேம் இல்ல, இது வரைக்கும் வந்ததிலேயே சிறந்த கடற்கொள்ளையர் கேம் இதுதான். நாம கப்பல்ல போனப்போ அந்த உப்பு காத்து நம்ம முகத்துல அடிக்கிற மாதிரி உணர்ந்தோம். அந்த ஷாண்டி ஸ்பாட் கேட்டோம், ஸ்பானிஷ் தங்கத்தின் மினுமினுப்பை பார்த்தோம். அதுதான் உச்சக்கட்ட ஹைப். இப்போ ஒரு சத்தம், ஒரு காற்றுல வரும் கிசுகிசு இல்ல, அது ஒரு கேனன் பால் மாதிரி வந்து நம்ம கப்பலை தாக்குது. யூபிசாஃப்டின் நிதி அறிக்கைகள்ல ஒரு காலி இடம் இருக்கு. மார்ச் 2026க்குள்ள ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. அந்த இருட்டுக்குள்ள என்ன இருக்கு? ஜாக்டா கப்பலின் மறுபிறப்பு. அதுக்கு வச்சிருக்கிற ரகசிய பெயர் ஆப்சிடியன். ஒரு அரசனுக்கு சேர வேண்டிய பெரிய பொக்கிஷம் மாதிரி ஒரு கனமான பேர். ஆனா இங்க ஒரு மோதல் இருக்கு, பெரிய மோதல். அதுதான் ரீமேக் ட்ராப். ஒரு கிளாசிக் திரும்ப வரும்போது நமக்குள்ள ஒரு ஏமாற்றம் காத்துக்கிட்டே இருக்கும். சும்மா HD டெக்ஸ்சர் மட்டும் போட்டுட்டு இதுதான் ரீமேக்னு சொல்லிருவாங்களா? இந்த கேமோட ஆத்மாவை மறந்துடுவாங்களா? மிக முக்கியமா கடற்போரை மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுல மட்டும் கோட்டை விட்டுட்டா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் ப்ரோ. அதுதான் இந்த கேமோட இதய துடிப்பு. அதை உருவாக்கின யூபிசாஃப்ட் சிங்கப்பூர் டீம் அதை சரியா செய்யலைன்னா நாங்க கிளம்பி போய் அங்க போய் கோபமான பாட்டுகளை பாட ஆரம்பிச்சிடுவோம். அடுத்து இன்னொரு மெல்லிய மோதல். அதுதான் ஆனிமஸ் சிறை. ஒரிஜினல் பிளாக் பிளாக்ல திடீர்னு கதை கட்டாகும். அப்ஸ்டர்கோ ஆபீஸ்க்கு போய் அங்க மானிட்டரையே பார்த்துக்கிட்டு நடப்போம். என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு க்ளூலெஸ்னஸ். ஒரு லெஜெண்டரி கப்பலை பிடிக்க போற நேரத்துல ஒரு போர் அடிச்ச ஆபீஸ் மீட்டிங்குக்கு கூட்டிட்டு போனா எப்படி இருக்கும்? அதுதான் அப்போ இருந்துச்சு. அது கதையோட பஸ்கில். ஆனா பிளாக் பிளாகுக்கான உணர்ச்சி தேவை அப்ஸ்டர்கோவை பத்தி இல்ல, அது சுதந்திரத்தை பத்தி. எட்வர்ட் கென்வே ஒரு கோட்பாட்டால இயக்கப்படும் ஹீரோ இல்ல. அவனை ஓட்டுனது அவனோட பேராசை மற்றும் மரியாதைக்கான தேவை, நீட் ஃபார் ரெஸ்பெக்ட். அவன் தேடினது உடனடி இலக்கான தங்கம் தான். ஆனா அவனோட உள்ளுணர்வு என்னன்னா, எந்த ராஜாவுக்கும் டெம்ப்ளருக்கும் அசாசினுக்கும் கட்டுப்படாம தான் வாழ்க்கைய தானே ஆளணும். இந்த ரீமேக்ல அந்த மாடர்ன் டே கதை மொத்தமா நீக்கப்பட போகுதான். இத கேளுங்க மச்சி, அவங்க கதையின் உணர்ச்சி பலவீனத்தை நீக்கிட்டு முழுமையான ஆற்றலை வலுப்படுத்துறாங்க. அவங்க 4 மணி நேரம் கூடுதல் கதை சேர்க்கறாங்க. அதுவும் மேரி ரீடோட கட் பண்ணப்பட்ட கதை. இது சும்மா கிராஃபிக் அப்டேட் இல்ல, இது அப்போ நாம பெற தவறிய முழுமையான கடற்கொள்ளையர் காவியம். இங்கதான் அந்த அழகான திருப்பம் வருது. நாம சும்மா பழைய கேம கொஞ்சம் பாலிஷ் பண்ணி தருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா உள்ளே இருந்து வரும் சத்தம் என்னன்னா, இதுக்குள்ள முழு RPG மாற்றம், ஃபுல் RPG ஓவர்ஹால் இருக்கான். லூட் சிஸ்டம், கியர், ஸ்டாட், ஸ்கில் ட்ரீஸ் எல்லாம் கொண்டு வராங்களாம். இது ஒரு ரீமாஸ்டர் இல்ல, இது பிளாக் பிளாக அப்படியே தூக்கி ஒரிஜின்ஸ், ஒடிசி, வால்ஹாலா மாதிரி ஒரு பீஸ்ட் மோட் மெஷினுக்குள்ள போட்டு எடுத்த மாதிரி. யோசிச்சு பாருங்க, ஒரு உண்மையான கடற்கொள்ளையன் மாதிரி எட்வர்ட கியர் போட்டு கஸ்டமைஸ் பண்ணலாம். இது இன்சேன் ப்ரோ. ஆனா இதை விட முக்கியமான விஷயம் தடையற்ற பயணம். கடல்ல இருந்து ஒரு தீவுக்கு போறதுக்கு நடுவுல லோடிங் ஸ்கிரீன் வராது. அந்த பயணம் அப்படியே தொடரும். உனக்கு ஒரு கேப்டன் ஃபீல் வேணுமா? ஒரே ஃப்ளோவில் கப்பல்ல இருந்து மணல் மேல குதிக்கணும்னா அது சும்மா ஒரு டெக்னிக்கல் அப்கிரேட் இல்ல, அது நம்மளோட கேமிங் அனுபவத்தையே மாத்துற ஒரு மாற்றம். ஒரு லெஜெண்ட் ஒரு பீஸ்டா மாறும் கதை. இந்த ரீமேக் லீக்கான தகவற்படி ஒரு சூப்பர் ஹிட் கேம் எப்படி ஒரு நவீன மாஸ்டர் பீஸா மாறுதுன்னு காட்ட போகுது. அவங்க சும்மா ஒரு நங்குரத்தை தேக்கல, அடுத்த தலைமுறைக்காக ஒவ்வொரு பலகையா எடுத்து மொத்த கப்பலையும் புதுசா உருவாக்குறாங்க. 2013ல இருந்த சிம்பிள் சண்டையில இருந்து இப்போ ஆழமான RPG சண்டைக்கு போறோம். பணம் தேடி போன எட்வர்ட் கென்வே தான் வாழ்க்கையின் நோக்கத்தை எப்படி அடைஞ்சாருன்னு அந்த பயணத்துக்கு இன்னைக்கு தேவையான சக்தி கிடைச்சிருக்கு. ஒரு கிளாசிக்க மதிக்கணும், அத மறுபடியும் ஒரு லெஜெண்டா ஆக்கணும். மைக் டிராப் கோட். மாமா செத்தவங்க கதை சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா கேரிபியன் கடல்ல லெஜெண்ட்ஸ் நல்ல லூட்டோட மறுபடியும் உயிர் பெறுவாங்க. பிகாஸ் இந்த கேரிபியன் லெஜெண்ட்ஸ் ரீஸ்பான் வித் பெட்டர் லூட் டேபிள்ஸ்.